ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட வேதாகமத்தில் உள்ள நல்ல குணம் உள்ள சில பெண்களை குறித்து, அவர்களுடைய நல்ல பண்புகளை குறித்து, எவ்விதத்திலே அவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று தியானித்து, அவர்களைப் போல அப்படிப்பட்ட குணங்கள் நமக்கும் இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். குணம் என்று சொன்ன உடனே நல்ல குணம், கெட்ட குணம் என்று நாம் சொல்லுவதுண்டு. சிலர் நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள், சிலருக்கு குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சிலருக்கு குணம் இருக்காது. ஒரு திருமணம், ஒரு பெண் பார்க்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் நல்ல குணமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்டு. சிலர் ஒருவேளை படிப்பு அதிகமாக இருக்க வேண்டும், நல்ல அழகாக இருக்க வேண்டும், கலராக இருக்க வேண்டும், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பணக்காரர்களாக இருக்க வேண்டும், இப்படி பலர் நினைப்பதுண்டு. ஆனால் யார் என்ன நினைத்தாலும் இடையிலே ஒரு வார்த்தை நல்ல குணமும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் சிலர் நல்ல குணம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் அவசியமில்லை என்று சொல்வதும் உண்டு. ஏனென்றால் அந்த குணத்தை நான் மிகவும் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குணம் இருக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சில நல்ல குணங்கள், குணம் என்று சொன்ன உடனே நல்ல பொறுமையாக இருப்பது அப்படி மட்டுமல்ல. உலக பிரகாரமான காரியங்களிலே நல்ல குணம் அப்படி அல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் நல்ல குணம் உள்ளவர்களாக, ஒட்டு மொத்தத்திலே நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோல பெண்களாகிய நாமும் கூட நல்ல குணம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் நல்ல குணம். ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அதிலும் நல்ல குணம் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பம் நம்மை பார்த்து நல்ல குணம் உள்ளவர்கள், நல்ல குணசாலி அப்படி சொல்லுக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவரும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு சில அவருடைய நல்ல குணங்கள் அல்லது அவருடைய நல்ல கேரக்டர்ஸ் என்ன என்பதை குறித்து, அல்லது அவருடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிப்போமே. ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். எஸ்தரை குறித்து நாம் எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த அம்மாவிடத்திலே காணப்பட்டதான ஒரு குணம் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஜனத்தின் விடுதலைக்காக அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பெண்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்? உபவாசித்து ஜெபிக்கிறார்களா? ஜெபிக்கிற குணம் இருக்கிறதா? அதுதான் முதலாவது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இவர்களுக்கு ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு ராஜ மேன்மை, ராஜாத்தி என்கிறதான நல்ல பதவியிலே, உத்தியோகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும், யார் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைத்துவிடும், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையான பதவியிலே இருக்கிற அவர்களுக்கு என்ன கவலை? ஆனால் இப்பொழுது இவருடைய யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்றவுடனே மொர்தெகாய் மூலம் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது. அதுக்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் தீர்மானித்த பொழுது ராஜாவிடத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ சட்டத்தை மீறி பிரவேசிக்க முடியாது. அப்போ சட்டம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டுமே. ஆனால் ஒரு ஜெபமும் உபவாசமும் அவசியம் என்பதை நன்கு அவர்கள் அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், இப்பொழுது நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து வரும், நீயும் தகப்பன் குடும்பமும் கூட அழிக்கப்பட வேண்டியது இருக்கும். உனக்கு ஏன் ஆண்டவர் இந்த நல்ல ஒரு ராஜாத்தி என்கிற பதவியை கொடுத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக கூட இதை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமாம், அப்படிதான். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களையும் நல்ல மேன்மைகளையும் கொடுத்திருப்பது காரணம், நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக. அநேக கிருபைகளை தாழ்ந்துகளையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் அதை நாம் ஆண்டவருக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு அதை தந்திருக்கலாம். இப்பொழுது இவர்களுக்கு இப்படி சொல்லி அனுப்பின உடனே இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஜெபிக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அதனால்தான் அவர்கள் உடனே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அப்பொழுது நானும் என் தாதிமார்களும் உபவாசித்து ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு 3 நாட்கள் உபவாசம், புசியாமலும் குடியாமலும் ரெட்டில சாம்பல் இருந்து அப்புறம் நான் ராஜாவிடத்திலே பிரவேசிக்கிறேன், அப்படி நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு வெற்றி
வெற்றி பெறுவதற்கு ஒரு உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல குணம் அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை எஸ்தர் இயற்கையாகவே நல்ல குணம் உள்ள தாழ்மையான பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருந்தது அவர்களிடத்திலே. ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு குணம் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அவசியமான ஒன்று உபவாசமும் ஜெபமும் நமக்கு அவசியம். உபவாசித்து ஜெபிப்பதின் மூலம் நம்முடைய குடும்பங்களை கட்டலாம். உபவாசித்து ஜெபிப்பதன் மூலம் நம்முடைய ஊழியங்களை கட்டலாம். உபவாசித்து ஜெபிப்பதன் மூலம் நம்முடைய தேசத்தை நாம் கட்டலாம். நம்முடைய தேசத்தின் எல்லா பாவங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்படி பல காரியங்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க முடியும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேற விதத்திலும் உங்களை விட்டு புறப்பட்டு போகாது என்று சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் சில காரியங்களை நாம் மேற்கொள்வதற்கு ஜெபமும் உபவாசமும் மிக அவசியமான ஒன்று என்பதை இந்த அம்மா சரியாக அறிந்திருந்து ஒரு ஜெபிக்கிற குணமுள்ளவர்களாய் இருந்தபடினாலே அவர்களும் உடைய தாதிமார்களும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள் என்று வாசிக்கிறோம். அப்படி ஒரு பெரிய வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. நான் ஜெபித்து விட்டு போவேன், சட்டத்தை மீறி நான் செத்தாலும் பரவாயில்ல, சரி எங்களுடைய ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாதே என்பதற்காக இல்லை ஒரு ஜெபிக்கிற பண்புள்ள அம்மாவாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நமக்குள்ளாக இந்த ஒரு நல்ல குணம் மிகவும் அவசியமான ஒன்று. நான் ராஜாத்தி தானே, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, சொல்லி அனுப்பின உடனே நான் போகிறேன், போய் நான் போய் கேட்டுருவேன், சாதிச்சிடலாம் அப்படி என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நல்ல தெளிவாக அவர்கள் முடிவெடுக்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு பக்குவமான பெண்ணாக காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அவசரமான சில முடிவுகளை எடுப்பதினாலே அதில் தோல்வி வந்து விடுகிறது. அல்லது நமக்கு இருக்கிற பணபலத்தை வைத்து சாதித்து விடலாம், ஆள்பலத்தை வைத்து நாம் சாதித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது தோற்று போய் விடுகிறோம். ஆனால் இவர்கள் அப்படியே, நான் ராஜாத்தி தானே, நான் ராஜாட்ட கேட்டுக்கிறேன், அல்லது ராத்திரி கேட்டுக்கிறேன், அல்லது வீட்டுக்கு வரும்போது கேட்டுக்கிறேன், எப்படியாவது நம்முடைய ஜனத்தை காப்பாற்றுவதனுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பலை. அவர்கள் முதலாவது ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு நான் சட்டத்தை மீறி பிரவேசிக்கிறேன், அப்புறம் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரிடத்திலே எதையும் தெரியப்படுத்தக்கூடிய, ஜெபத்திலே எதையும் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள அம்மாவாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கும் எல்லாவற்றையும் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எந்த காரியமானாலும் முதலாவது நம் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நாம் இறங்குவோமே ஆனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அவர்கள் ராஜாவிடத்திலே பிரவேசிக்கிறார்கள், ராஜாவிடத்திலே அனுமதி கிடைக்கிறது, உள்ளே போகிறார்கள். யூத ஜனங்கள் என்று காக்கப்படுகிறது, துஷ்ட ஆமான் அவனுடைய கூட்டங்கள் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜெபிக்கிற ஒரு நல்ல பண்பு பெண்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இரண்டாவதாக நம் வேதத்திலே வாசிப்போமே ஆனால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே வாசிக்கிறோம். எபோதியாள் சிந்திகேயாளை குறித்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக தேவ ஊழியர்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்திற்காக தேவ ஊழியர்களோடு கூட அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அல்லது சுவிசேஷத்தை சொல்ல, ஆண்டவருடைய சேவையை செய்ய, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு பழக்கம் இவர்களுக்கு இருந்திருப்பதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். 4-2-3 வசனத்திலே வாசிப்போமே ஆனால், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அவர்கள் கிளேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதை பாருங்கள். சுவிசேஷ ஊழியத்தை செய்ய என்னோடு கூட அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சேவையை செய்வதற்கு, அந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, தேவன் நம்மை ரட்சித்து நம்மை தெரிந்து கொண்டதின் அந்த காரணத்தை பிறருக்கு சொல்லுவதற்கு அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு குணம். சிலருக்கு சில காரியங்களை பிறரிடத்திலே சொல்லுவதிலே மிகவும் திறமை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஏதாகிலும் ஒரு காரியம் என்று சொன்னால் அதை சொல்லி முடித்தால்தான் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதை சொல்லுவதிலே அல்லது பேசுவதிலே மிகவும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் ஒரு கடையை அறிமுகப்படுத்துகிறார்கள், அது ஒரு கடையிலே ஆஃபர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் உடனே அந்த கடையை அறிமுகப்படுத்துகிறோம் பிறருக்கு. அங்கே நீங்கள் போனால் இப்படிப்பட்ட சலுகைகள் எல்லாம் உண்டு, நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி பிறருக்கு நாம் அந்த கடையை அறிமுகப்படுத்துகிறோம், அறிமுகம் செய்கிறோம். எந்த ஒரு ஆஃபரோ அல்லது அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு சலுகைகள் நமக்கு கிடைக்கிறதோ உடனே அதை நாம் அனுபவிக்க வேண்டும், பிறரும் அதை அனுபவிக்கட்டும், அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் அனுபவிக்கட்டும் என்று பிறருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஒரு நல்ல குணம். ஆனால் சிலருக்கு அது தெரியப்படுத்த வேண்டாம், நாம் மட்டும் அனுபவித்தால் போதும், அதை சொன்னால் அவர்களும் போய்விடுவார்களே என்கிற சில பண்புகளும் சில பெண்களுக்கு உண்டு. ஆனால் இவர்கள் சுவிசேஷ ஊழியத்திற்காக தெய்வ ஊழியரோடு கூட சேர்ந்து மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சேவைக்காக, ஆண்டவர் நம்மை ரட்சித்த, நம்மை தெரிந்து கொண்ட அல்லது ஆண்டவரிடத்திலே நாம் பெற்ற நன்மைகளை பிறருக்கு சொல்லும் ஒரு குணமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாகமான் வீட்டிலே வேலை செய்த சிறிய பணிப்பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு எலியாவை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களிலே நான் வாசிப்போமே. ஆனால் அவங்க நாகமானின் மனைவிக்கு அந்த அம்மா பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். பணிவிடை செய்கிறாள். அவள் வீட்டில் இருக்கிறபடியினாலே அந்த நாகமானுடைய வியாதி என்ன என்பதை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். சின்ன பிள்ளைதான், அதை எப்படி போய் தன்னுடைய எஜமாட்டி இடத்திலே நம்ம சொல்ல முடியும்? சொன்னால் நம்மளை எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியாதே, நம்மளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ, அல்லது நம்மை திரும்பவும் அடித்து விரட்டி விடுவார்களோ, இப்படியெல்லாம் அந்த சின்ன பிள்ளை பயப்படலை. தைரியமாக அவர் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5:3 நான் வாசிப்போமே. ஆனால் அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியால் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரே ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இப்போ அந்த நாட்களிலே எலியா தீர்க்கதரிசி அற்புதங்களை செய்கிறார் என்பதை இந்த பணிப்பெண் அறிந்திருந்தபடியினாலே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய எஜமாட்டியிடத்திலே அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்திலே போவாரே ஆனால் அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அது ஒரு நல்ல ஒரு செய்தியை, அல்லது அவரை குறித்ததான இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்க, ஏனென்றால் அவர் ஏராளமான பணங்களை நாகமான் செலவு செய்திருப்பார். வெளியே அவருக்கு நல்ல படை பலங்கள் இருக்கலாம், நல்ல வசதிகள் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்திருக்கலாம், அது தோல்வியாக முடிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒன்று சுவிசேஷம் சொல்லுகிறதான ஒரு வாய்ப்பு, ஒன்று இவருக்கு நம்முடைய எஜமான் சிறைபிடிக்கப்பட்டு வந்தாலும் அந்த வீட்டிலே நம்ம வேலை செய்கிறோம், அந்த வீட்டில் நல்லா 3 நேரம் சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கிறோமே, நம்முடைய எஜமான் இப்படி இருக்கிறாரே என்று அவர் மேலிருந்த ஒரு நல்ல ஒரு கரிசனை என்று கூட சொல்ல முடியும். இன்னொன்று, இப்படி போகும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக சுகத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள முடியுமே என்பதை ஒரு சுவிசேஷமாகத்தான் சொன்னால் என்று நாம் சொல்ல முடியும். அந்த நாம் பெற்றுக்கொண்ட அல்லது நாம் அறிந்து கொண்ட நல்ல செய்தியை பிறருக்கு சொல்லுகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் அறிமுகம் செய்கிறதான ஒரு நல்ல குணம் அந்த சின்ன பணிப்பெண்ணிடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சுகத்தையும் விடுதலையும் நாம் எவ்வளவோ சாட்சிகளை சொல்ல முடியும். எத்தனை கதைகளை நாம் அநேகரிடத்திலே சொல்லுகிறோம். அதுபோல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தார், இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை மீட்டு கொண்டார், இதை சொல்லும் பொழுது பிறருக்கு அதன் மூலமாக ஆண்டவர் மேலே ஒரு அன்பு உருவாகும், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். சுவிசேஷ ஊழியத்திற்காக உடன் ஊழியர்களோடு கூட இணைந்து, சபையிலே இணைந்து சேவை செய்வதிலே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதிலே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதிலே,
சொல்லுகிற ஒரு நல்ல பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் நன்கு பேசக்கூடியவர்கள், நல்ல பேசக்கூடிய திறமைகள் அநேகருக்கு இருக்கும், தாளந்துகள் இருக்கும், பிறரை பேசி ஈஸியாக கவரக்கூடிய அநேக நல்ல பண்புகள் காணப்படும். அதிலே இப்படிப்பட்ட ஆண்டவருக்காக செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அதன் மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அது ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இருக்கும், உங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உடையவர்களாக பெண்களாகிய நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எல்லா நல்ல குணங்களும் உண்டு, ஆனால் இதெல்லாம் நம்மளால முடியாது, நமக்கென்ன, நாம் நம் குடும்பம் என்று வாழாதபடிக்கு இப்படி வாழும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களிலே நாம் வாசிப்போமே. ஆனால் யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்னும் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேதுருவினுடைய ஒரு சீஷி இருந்தாள் என்று வாசிக்கிறோம். தொற்காலை குறித்து நாம் வாசிக்கிறோம். நல்ல தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்கிறதான ஒரு நல்ல சீஷி பேதுருவுக்கு சீஷியாக இருந்தாள் என்று நாம் இதிலே வாசிக்க முடியும். இந்த வேத பகுதி முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது அவள் 38வது வசனத்திலே யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாக இருந்தபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறது என்பதை சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழும்பி கீழே நாம் வாசிக்கிறோம், மேல் வீட்டிற்கு பிரவேசித்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த அம்மாவை குறித்து நாம் பார்ப்போமே. ஆனால் இது தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் ஒரு சீஷி இருந்தால் அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று வாசிக்கிறோம். இவளை குறித்து அறிமுகமாகும் பொழுதே, இவளை குறித்து சொல்லும் பொழுதே இவள் ஒரு சீஷியாக இருக்கிறாள். அதோடு கூட இவள் நல்ல தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் அதிகமாக செய்து வந்தாள். இவள் அல்ல செய்கிற ஒரு பழக்கம் உள்ளவளாக காணப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். அவளுடைய கிரியைகள் தான தர்மங்கள் இது இன்றைக்கு அநேகரிடத்திலே உண்டு. ஆனால் அநேகருக்கு இந்த பண்புகள் இந்த குணம் இல்லாமலும் இருக்கலாம். நல்ல தான தர்மங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த கொடுத்த ஆசீர்வாதங்களிலே அநேகருக்கு கொடுக்கக்கூடிய, அநேக ஏழைகளுக்கு, அநேக உதவியற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பண்பு ஆண்டவருக்கு கொடுப்பது. அது அடுத்த ஒரு பெண்ணை குறித்து நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். இது பிறருக்கு நாம் கொடுப்பதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே, நற்கிரியைகள் நல்ல கிரியைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல சுதந்திரங்கள், அதை நாம் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். எவ்வளோ இன்றைக்கு பணங்கள் இருக்கலாம், ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், ஆனால் பிறருக்கு ஒன்று கூட கொடுக்காத எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதனால் நமக்கு ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் நல்லா இருந்தால் போதும் என்று தங்களை நாடி வருகிறவர்களுக்கு அல்லது தங்கள் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு கூட உதவி செய்யாத எத்தனையோ எஜமாந்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் பெண்களாகிய நமக்கு நற்கிரியைகளை செய்கிற பழக்கம், தான தர்மங்கள் செய்கிறதான பழக்கம் நமக்கு இருக்கிறது இல்லை என்பது அல்ல. நம்மை நாடி தேடி பசியோடு ஒருவர் வருவார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் பசியார உணவு கொடுப்பது அல்லது உடையில்லாதவர்களுக்கு உடைகளை கொடுப்பது, ஏதாகிலும் நம்மால் இயன்றதை அவ்வப்போது நல்ல கிரியைகளை நாம் பிறருக்கு செய்யும் பொழுது இம்மையிலும் நமக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் நாம் இங்கே செய்யும் பொழுது அது பரலோகத்திலே நம்முடைய கணக்கிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நல்ல தான தர்மங்களை செய்த ஒரு நல்ல பிள்ளை அல்லது நல்ல பெண், நல்ல தான தர்மங்கள் மட்டுமல்ல நல்ல கிரியைகளை இந்த பூமியிலே நல்ல செஞ்சிருக்கிறார், நிறைய விதைத்திருக்கிறார். அந்த விதைக்குரிய பலனை நாம் ஒரு நாள் அறுவடை நிச்சயமாக செய்வோம். அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தொற்காலை போல நல்ல தான தர்மங்களை செய்கிறவர்களாகவும் நற்கிரியைகளை செய்கிற ஒரு நல்ல பண்புள்ளவர்களாகவும் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒருவேளை நம்மை குறித்து பிறர் எப்படி சொல்லுகிறார்கள்? நல்ல குணம், நல்ல கொடுக்கிற குணம் அப்படி என்று சொல்லுகிறார்களா? இல்லை ரொம்ப பிசினித்தனம், ரொம்ப கருமி அப்படி சொல்கிறாங்களா? அப்படி எப்படி சொல்லுகிறார்கள் என்பதுதான் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நமக்குள்ளாக நல்ல உதவி செய்கிறதான, தான தர்மங்களை செய்கிறதான, நற்கிரியைகளை செய்கிறதான ஒரு தொற்காலை போல அந்த குணம் நமக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 4வது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்
8 முதல் 16 வசனங்களிலே நாம் வாசிப்போமே ஆனால் சாரிபாத் ஒரு விதவையை குறித்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அவள் தீர்க்கதரிசி தனக்கு சொன்னபடியே எலிசா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறதான ஒரு பழக்கம் உள்ளதான ஒரு நல்ல பெண்ணாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். சாரிபாத் அங்கே ஒரு விதவையை உனக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் எலிசாவை அங்கே அனுப்புகிறார். இவர் போகும்பொழுது இந்த அம்மா விறகு புறக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முதலாவது கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பமும் சுட்டு அடையும் சுட்டு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது, ஆனாலும் நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு அதை போய் செஞ்சு கொண்டு வந்து முதலாவது உள்ளதை ஊழியக்காரருக்கு அவள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர் சொன்னபடி அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருக்குது, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி போகாமல் சொன்னபடி கொண்டு வந்து முதல் அடையை சுட்டு அவருக்கு கொடுக்கிற ஒரு கீழ்ப்படுகிறதான ஒரு நல்ல குணம், அவர்களுக்கு கேள்வி கேட்காமலே கீழ்ப்படுகிறதான ஒரு நல்ல பண்பு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பண்பு பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கீழ்ப்படுகிறது அந்த ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் சொல்லுகிற சத்தியத்திற்கு, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதான ஒரு பண்பு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை தீர்க்கதரிசி நம்மிடத்திலே கேட்கிறார், அதை நாம் கொடுப்போம் என்றவர் கீழ்ப்படிந்து உடனே ஒருவேளை அது கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சத்தில் உள்ளதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தபடியினாலே பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவளுடைய பிள்ளையும் சாப்பிட்டு நல்ல திருப்தியாக இருக்கிற அளவிற்கு எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு பானையிலே மாவும் கலசத்திலே எண்ணெயும் நிறைந்து இருந்த ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுது கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு நிறைவான பலன் நிச்சயமாக கிடைக்கும். கீழ்ப்படிதல் என்கிறதான நல்ல குணங்கள், கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்கள், நம் வீட்டில் கணவருக்கு கீழ்ப்படுத்த வேண்டும், பெரியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்களின் வார்த்தைக்கு நாம் அப்படியே செவி கொடுக்க வேண்டும், முதியோர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு அநேகர் மாமனார் மாமியார் குடும்பங்களோடு கூட்டு குடும்பங்களாக வாழலாம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறதான நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பழக்கம் வர வேண்டும். நாம் திருச்சபைக்கு செல்லும் பொழுது உடைய ஊழியக்காரர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுப்போமே ஆனால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவான ஆசீர்வாதங்களையும் குறைவில்லாத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள. ஏன், எதற்கு, நாங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்காதபடி இன்றைக்கு அநேக ஆலோசனைகளை அல்லல் தட்டுகிறதை பார்க்கிறோம். ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏதாவது வார்த்தைகள் சொன்னால் அது அப்படியல்ல இப்படியல்ல என்று பெரியோர்களை எதிர்த்து பேசுகிறதான அல்லது கணவனை எதிர்த்து பேசுகிறதான குடும்பங்களிலே அதனால் அநேக பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள். ஆனால் கீழ்ப்படுகிற குணம் என்று ஒரு நல்ல குணம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. வேதத்திலே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம், தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தாள் என்று வாசிக்கிறோம். மாமியாருக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பண்பு ரூத்துக்கு இருந்தபடியினால் தான் ரூத்தின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்க. என்ன சொல்றாங்களோ அத்தை பெரியவங்க அவங்க நமக்கு சொல்லுவதை நாம் அப்படியே செய்வோம் என்று அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்தபடியினாலே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை மறுபடியும் அவளுக்கு கிடைத்தவள் கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பெரியோர்கள், முதியவர்கள், ஊழியக்காரர்களுடைய வார்த்தையின்படி சொற்கேட்டு கீழ்ப்படிந்து நாம் அதன்படி அப்படியே செய்யும் பொழுது, செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கீழ்ப்படிதல் என்னும் ஒரு நல்ல குணம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஐந்தாவதாக வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வசனங்களிலே 2 காசு போட்டு அந்த விதவையை பார்க்கிறோம். தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த காணிக்கை பட்டிக்கு அருகாமையில் இருக்கிறார். எல்லாரும் அங்கே காணிக்கை போடுகிற வேலை வருகிற பொழுது எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளிலிருந்து எடுத்து காணிக்கை போடுகிறார்கள். அநேக ஐஸ்வர்யவான்கள் வந்திருந்தார்கள். அவங்கெல்லாம் பர்ஸ் திறந்து இருக்கிறதுலே பெரிய தாள் எடுத்து போட்டிருப்பாங்க, 500 ரூபாய் போட்டிருப்பாங்க, 2000 ரூபாய் போட்டிருப்பாங்க. தங்களுடைய திராணிக்கு தங்கள் எவ்வளோ வசதியாக இருக்குதோ அதுக்கு தக்க பர்ஸெல்லாம் திறந்து எடுத்து போட்டிருப்பாங்க. இப்பொழுது அங்கே ஒரு அம்மா வராங்க, ஒரு விதவை. அவர்கிட்ட 2 காசு தான் இருக்குது. அதை அப்படியே அவள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. இன்றைக்கு சிலர் தான தர்மங்களை செய்வார்கள், நல்ல கிரியைகளை செய்வார்கள், ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த அம்மாவுடைய கொடுப்பது ஒரு
வித்தியாசமாக காணப்படுது. எல்லாரும் தங்களுக்கு இருந்த ஆஸ்தியிலிருந்து எடுத்து கொடுக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு இருந்ததே அந்த 2 காசு தான். அடுத்த தடவை அவங்களுடைய ஜீவனத்துக்கு அதுதான் அதை வச்சுதான் அவங்க சாப்பிடணும் என்கிறதான ஒரு நிலை. ஆனாலும் அவர்கள் அதை அப்படியே காணிக்கப்பட்டுக்குள்ள போடுறாங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு இவதான் விலையேற பெற்ற காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும், தன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான, நாளைக்குன்னு இதை சேர்த்து வச்சுக்குவோம், 1 காசு போடுவோம், 1 காசை வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம அப்படியே தெரியாம கூட நின்றுக்கிடலாம், ஏனென்றால் அந்த 2 காசு தான் இருக்கு, இதை வச்சு தானே நம்ம சாப்பிடணும், நம்முடைய பொழப்பு இதில் தானே இருக்குது, அப்படியெல்லாம் அதை மறைத்து வைக்காம, ஒழித்து வைக்காமல் தன் ஜீவனத்திற்கு உண்டானதை ஆண்டவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல பண்பு, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல குணம் உள்ள இந்த விதவையை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு நிறைய வருமானங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுப்பது பெரிதல்ல. நமக்கு உண்டான, நமக்கு இல்லை, இந்த மாதம் நமக்கு மிகவும் கஷ்டம், எப்படி சமாளிக்க என்று தெரியவில்லை, ஆனாலும் அதிலிருந்து நம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அல்லவா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கொடுத்தலை ஆண்டவர் பார்க்கிறார். எந்த நிலைமையிலிருந்து கொடுக்கிறோம், நம்முடைய திராணிக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறோமா, இல்லை அதிலிருந்து நாம் எப்படி கொடுக்கிறோம். ஏனென்றால் கொடுத்தலில் எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயற்கையாகவே கொடுக்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கும் குணம் தாராளமாய் கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிற, உதவி செய்கிற நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். யோவனால் சூசனாலை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களே வாசிக்கிறோம். தங்கள் ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பெண்கள் என்று வாசிக்கிறோம். ஆஸ்திகளால் எவ்விதத்திலையாவது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ எனக்கு ஆஸ்திகள் இருக்கிறது, ஏன்னா அவங்க நல்ல யோவனால் சூசனால் நல்ல பணக்காரங்களா இருந்திருக்காங்க. ஆஸ்தி தங்களுக்கு இருந்த பணத்தினாலே அதை கொடுத்து, அப்படி கொடுக்கக்கூடிய பணம் இன்றைக்கு நிறைய இருக்கலாம் பணம், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த குணம், அது இயற்கையாகவே அந்த குணம் நமக்கு இருக்க வேண்டும். அது யாராவது சொல்லி அல்ல, கட்டாயப்படுத்தி அல்ல, அந்த குணம் நமக்குள்ளாக ஒருவனை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், நான் போகிற சபைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது அந்த ஆவிக்குரிய சில நல்ல குணங்கள் நமக்கு இருக்குமே, ஆனால் மற்ற உலகத்திலே உள்ள எல்லா குணங்களும், கோபம் நமக்கு வராது, பொறாமை நமக்கு வராது, எரிச்சல் நமக்கு வராது. காரணம், அடிப்படையான ஆவிக்குரிய குணங்கள் நமக்கு இருக்கிறபடியினாலே மற்ற எல்லா குணங்களும் வந்து மொத்தத்திலே நம்மை ஒரு நல்ல குணசாலியாக அல்லது நல்ல குணம் உள்ள பெண்ணாக நம்மை அது உருவாக்கி விடுகிறது. இடத்துல எஸ்தரை குறித்து பார்த்தோம். நல்ல ஜெபிக்கிற பண்புடையவர்களாக அந்த அம்மா காணப்படுகிறதை பார்க்கிறோம். தொற்காலை குறித்து வாசிக்கிறோம். தான தர்மங்கள் செய்கிறவர், நல்ல கிரியைகள் செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாரிபாத் ஊர் விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குணமுடையவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏயோதியால் சிந்திகையால் தங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லுகிற, பிறருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல குணமுள்ளவர்களாய் இருந்ததை பார்க்கிறோம். 2 காசு போட்ட விதவை தன்னுடைய கொடுக்கிற குணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நல்ல குணங்களை முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமே. ஆனால் ஜெபிக்கிற பண்பு இருந்து விட்டாலே மற்ற எல்லா குணங்களும் நம்மை தேடி வரும். எல்லா குணங்களும், ஒருவேளை இயற்கையாக நமக்கு கோப குணம் இருக்கலாம், எரிச்சல் படுகிற குணம் இருக்கலாம், பராமையின் குணம் இருக்கலாம், ஆனால் நாம் ஜெபிக்கிற குணம் உடையவர்களாக இருக்கும் பொழுது இதெல்லாம் அடிபட்டு போயிருது. நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாகும் பிறர் நம்மை பார்த்து இவங்க நல்ல குணம் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்ல குணம் உள்ளவர்கள், ஆலயத்துக்கு வருகிற இவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள், என்னோடு வேலை பார்க்கிற இவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் என்று பிறர் சொல்லுகிற அளவிற்கு, பிறர் சொல்ல வேண்டும் என்றல்ல, நம் மூலம் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும், நமக்கும் ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெண்களாகிய நாம் நல்ல குணம் உள்ளவர்களாய் மாற பிரயாசப்படுவோம். ஒருவேளை இது இயல்பாகவே நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், சுவிசேஷம் சொல்லுகிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், கொடுக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், கீழ்ப்படுகிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த நல்ல பண்புகளை முதலாவது எனக்கு தாரும், ஆண்டவரே இந்த நற்குணங்களை எனக்கு தாரும் என்று கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய சபையிலும் சமுதாயத்திலும் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அதன் மூலம் கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நல்ல குணங்கள்
எத்தனை நல்ல குணங்கள் படைத்தவர்களை வேதத்திலே நாங்கள் தியானிக்க முடியும் ஆண்டவரே. இப்போ ஆவிக்குரிய சில நல்ல குணங்கள் எங்களுக்கு முதலாவது அவசியம் ஆண்டவரே. இல்லை ஜெபிக்கிற குணமுள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற குணமுள்ளவர்களாய் மாற்றும். நல்ல தான தர்மங்களை செய்கிறவராய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். கீழ்ப்படியும் குணமுள்ளவர்களாய், ஊழியர்களுக்கு, பெரியோர்களுக்கு, முதியோர்களுக்கு கீழ்ப்படுகிற குணமுள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு கொடுக்கிற குணமுள்ளவர்களாக மாற்றும். வேதத்தில் எத்தனை பேர் தங்கள் ஆஸ்திகளால் உமக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள், கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிரியைகளை செய்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அந்த நல்ல பண்புகளை நாங்களும் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலக பிரகாரமான எல்லா நல்ல குணங்களும் எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் இவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் என்ற அநேகரால் பாராட்டப்பட கர்த்தர் கிருபையினால தங்களுடைய நற்குணங்களினாலே குடும்பத்தை அவர்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ள, நல்ல குணத்தின் மூலம் அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள, தேசத்திலே அநேகருக்கு அவர்கள் மாதிரியாக இருக்க, உம்மை பற்றி பிறருக்கு சொல்வதன் மூலம் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும். சில நல்ல குணங்கள் இதிலே அநேகருக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இல்லாத குணங்களை உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாக வாழ தங்களை அர்ப்பணிக்கட்டும். தொடர்ந்து உடைய கிருபையும் சமாதானமும் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.